ஸோ கைஸ், நான் பேசுகிறது நீ கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். பட் ஆனால் இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் நீ உன்னோட லைஃப்பை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ப்ப. சீரியஸ்லி உன்னோட லைஃப்பில் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீ லேசியாக இருக்கிறது இல்லை, நீ வீக்காக இருக்கிறது இல்லை, உனக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் தட். இது உனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஹேவ் டு டெல் யூ ரைட். You are a approval addict. Yeah, I said it. You are a approval addict. அது ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் அதுதான் உன்னோட லைஃப்பை சைலண்ட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது. நீ என்ன பண்ணுறனாலும் உனக்கு ஒரு இன்விசிபிள் ஆடியன்ஸ் இருக்கும். நீ இமேஜின் பண்ணிப்ப நம்மளை சுற்றி க்ரௌட் இருக்குது அப்படின்னு. அப்போது நீ எப்படி தெரியுமா யோசிப்ப, இதை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, இதை போஸ்ட் பண்ணால் கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்களோ, இப்படி பேசுனா என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ. இதுதான் உன்னோட மைண்ட் லூப். அண்ட் ஸ்லோலி நீ உன்னோட லைஃப்பை வாழவே இல்லை, உன்னோட லைஃப்பை நீ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, தெரியுதா? கொஞ்சம் ஸ்லோவாக யோசிச்சு பாரு. நீ ஏதாவது டிசிஷன் எடுக்கும்போது நீ உனக்கு கேட்குற ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன? எனக்கு இது வேணும்னு இல்லை, இதை பற்றி அவங்க நினைப்பாங்கன்னு தான். அதான் உன்னோட ப்ராப்ளம். நீ உன்னோட லைஃப்பை வாழவே மாற்ற, நீ உன்னோட லைஃப்பை ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்க அதர்ஸ் ஒப்பீனியனில். உனக்கு என்ன வேணும்னு தெரியும், ஆனால் வெளியே சொல்ல பயம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயம், ரிஜெக்ஷனுக்கு பயம், பேட் பர்சனாக தெரிஞ்சிருவோன்னு பயம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா நீ அந்த இடத்துல நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணவே இல்லை, நீ அந்த இடத்துல அக்செப்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுற. அதுதான் உன்னோட டிசிஷனை வீக் ஆக்குது, புரியுதா? இதுக்கு அடுத்து ஒரு கேள்வி உனக்குள்ளேயே, எனக்கு இது வேணுமா, எனக்கு இது முடியுமா? ரெண்டு ஏதாவது நோனா அது உன்னோட ஆன்சர். நோ சொல்கிறது தப்பே கிடையாது, புரிஞ்சுக்கோ. அது கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி தான் உன்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். உன்னோட லைஃப் எப்படி ப்ரோக்ராம் இருக்கு தெரியுதா? ஸ்கூலில் டீச்சர்ஸ் அப்ரூவல், காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அப்ரூவல், ஒர்க்கில் பாஸ் அப்ரூவல், சோஷியல் மீடியாவில் ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்ரூவல். என்னடா இது? ஃப்ரம் சைல்ட்ஹுட் நீ என்ன கற்றுக்கிட்ட? பி யோர் செல்ஃப்னு இல்லை, பி அக்செப்டட்னு. இத்தனை வருஷமா நீ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க, இயர்ஸ் கணக்கா. அண்ட் இப்போ அது உன்னோட பர்சனாலிட்டி இல்லையா? ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாத. நீ ஜிம்முக்கு போகிற உண்மையாக உன்னோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் காண்டியா, இல்லைனா மற்றவங்க பார்த்து பாராட்டணும்னா? நீ கான்டென்ட் கிரியேட் பண்ணுற உன்னோட மெசேஜ் உன்னோட வாய்ஸ் காண்டியா, இல்லைனா லைக்ஸ் கமெண்ட்ஸ் காண்டியா? நீ அமைதியாக இருக்க உன்னோட பீஸ் காண்டியா, இல்லைனா கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணுறியா? நீ ட்ரெஸ் பண்ணுற உனக்கு பிடிச்சனாலையா, இல்லைனா மற்றவங்க பார்த்து அதை அப்ரூவ் கொடுக்கணுமா? ஆனஸ்டாக சொல்லு. பிகாஸ் உனக்கு தெரியும், ஆனால் அக்செப்ட் பண்ணிக்க தான் பயம். லிசன் கேர்ஃபுல்லி. இதுதான் உன்னோட லைஃப்பில் நடக்குது. நீ அப்ரூவல் தேடி போனால் நீ உன் கண்ட்ரோலை மற்றவங்க கையில் கொடுத்துருவ. நீ என்ன பண்ண வேண்டியன்னு டிசைடே பண்ண மாட்டேன். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் உன்னோட டிசிஷன் இருக்கும். அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உன்னோட லைஃப்பை லீட் பண்ண மாட்டேன்னு அர்த்தம், புரியுதா? நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்ப எதை, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன யோசிப்பாங்கன்னு. அண்ட் ஒர்ஸ்ட் பார்ட், நீ அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்ப உன்னை அறியாமையே. நானும் இதே ட்ராப்பில் தான் இருந்தேன். ஓவர் திங்க் பண்ணேன், இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசித்தேன். அதனால போஸ்ட் பண்ண பயந்தேன், நான் பேசினா ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு பயந்தேன். இந்த பயத்தில் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? டிலே 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 லைஃப்பை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இங்கே இவங்க எல்லோரும் என் லைஃப்பில் வரப்போகிறாங்களா? ஆன்சர் ஃபக்கிங் நோ. அப்போதான் ஷாக். அப்போதான் எனக்கு புரிஞ்சு, why the fuck am I living for them? அதான் பிரேக் பாயிண்ட்டே. இந்த அப்ரூவல் ஹேபிட் இப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? சேஃபாக இருப்ப, கரெக்டாக இருப்ப, மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்டில் அவாய்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்ப. ஆனால் க்ரோத் இருக்கவே இருக்காது, சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேன். நிறைய வாய்ப்பை மிஸ் பண்ணுவேன், ஃப்ரீடம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். worst பார்ட், ஒரு நாள் மிரரில் பார்த்தா உனக்கு ஒன்றையே தெரியாது. பிகாஸ் நீ வாழவே இல்லை. உன்னோட லைஃப் நீ தான் டிசைன் பண்ணி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ டிஸ்கம்ஃபர்ட்டில் இருந்து அதை பண்ணணும். ஆனால் நீ என்ன பண்ண? அதர்ஸ் ஒப்பீனியனில் அட்ஜஸ்ட் ஆகி
அடாப்ட் ஆகி அப்படியே வந்துக்கிட்டே இருக்க. ஸோ கைஸ், தேர்ஸ் ஒன் ட்ரூத். ஓகேவா, நான் சொல்கிறேன், பீப்புள் உன்னை பற்றி யாரும் அவ்வளோ யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாரும் பிஸி வித் their ஓன் இன்செக்யூரிட்டிஸ், வித் their ஓன் ப்ராப்ளம்ஸில். நீ தான் ப்ரெஷர் கிரியேட் பண்ணிக்கிற, நீ தான் உன்னை சுற்றி ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிற, நீ தான் ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணுற. ரியாலிட்டி என்னென்னா, உன் லைஃப்பை பற்றி யாருக்கும் அவ்வளோ கேர் இல்லவே இல்லை. ஆனால் ஓ மேலே கேர் காட்டக்கூடிய 2 பேர் உன்னோட பேரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு உன்னோட லைஃப் தான் உலகமே. ஸோ ஸ்டாப் வரிங் அபவுட் த வேர்ல்ட், ஒர்க் ஹார்ட் அண்ட் மேக் தம் ப்ரவுட். ஸோ என்ன பண்ண, சிம்பிள், கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆகு. உனக்கு பிடிச்சதை பண்ணு, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் ஸ்மால். ஓகேவா, தட்ஸ் இனஃப். நான் ஒரு சேலஞ்ச் தரேன், ஒரு போஸ்ட் போடு, ஓவர் திங்க் பண்ணாமல். ஒரு டிசிஷன் எடு, 10 பேர்கிட்ட கேட்காம. ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருப்பேல்ல ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு, அதை நீங்கள் ட்ரை பண்ணு பயம் இல்லாமல். ஜட்ஜ்மெண்ட் வரும், கிரிட்டிசிசம் வரும், லெட் இட் கம். பட் அதுதான் காஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம். அட் லாஸ்ட் இது ஒன்றை பற்றி தான். ஆமாம், இது ஒன்றை பற்றி தான். நீ எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுவியன், கண்டிப்பாக உனக்கு நீ உண்மையான ஆளாக இருக்க முடியவே முடியாது. சீரியஸ்லி. உன்னோட லைஃப் ஒரு சினிமா இல்லை ஆடியன்ஸ் பார்த்து கிளாப் பண்ணுறதுக்கு. இது உன்னோட ராஜ்யம், இதுக்கு நீ தான் ராஜா. ஸோ உன்னோட கதையை நீ தான் எழுதணும், வேற யாரும் இல்லை.